சொந்த தொகுதி, நான் பிறந்த ஊரு, எனக்கு சாகர காலம் வந்துருச்சு, இதான் எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி இதுதான் எனக்கு கடைசி தேர்தல்னு போய் நின்னு தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை, அவருக்கு தெரியாது கடைசி தேர்தல்னு. ஆனால் 1962 ஆண்டு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமகனார் பேசிய உரை இன்றைக்கும் சமூக வலைதளத்திலே இருக்கிறது. போய் பாருங்க. அவர் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள அந்த ஒரு உரை போதும். அதுல அவர் சொல்றாரு, 2 ஆண்டுகளாக என்னால பேச முடியல. ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முடக்கி விட்டது. எந்த சட்டத்தை வைத்து என்னை முடக்கினார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு, என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படியடா சாதியவாதியாக, சாதி வெறியராக இருக்க முடியும்?